11 ஜனவரி 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Defense and security current affairs, which is the first indigenously designed pollution control vessel built by Goa Shipyard Limited for the Indian Coast Guard. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இந்திய கடலோர காவல் படைக்காக உருவாக்கிய முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஜிஎஸ் சமுத்திர பிரதாப். கோவா ஷிப்யார்ட் மூலம் கட்டப்பட்ட ஐசிஜிஎஃப் சமுத்திர பிரதாப் கடலோர காவல் படையின் மிகப்பெரிய மாசு கட்டுப்பாட்டு கப்பலாகும். Awards and appointment current affairs. Who was the former IOA president and union minister who recently passed away in Pune? பூனேவில் காலமான இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஐஓஏ முன்னாள் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கல்மாடி. முன்னாள் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக பணியாற்றியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ பிகேம் த யங்கஸ்ட் அரப் டு சமிட் மவுண்ட் வின்சன் இன் அண்டார்டிகா? அண்டார்டிகாவில் உள்ள வின்சன் சிகரத்தை அடைந்த மிக இளைய அரபு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அப்துல் ரஹ்மான் அல் அவாதி. இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்தவர். அண்டார்டிகாவின் வின்சன் சிகரத்தை ஏறிய மிக இளைய அரபு நபர் ஆவர். Science and technology current affairs. For which volcano did scientists create the first 3D image to study magma movement? எந்த எரிமலையின் உட்புற மேக்மா இயக்கத்தை ஆய்வு செய்ய முதல் 3D படங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்போ கேட்டிபல் வெல்கோனா. மெக்சிகோவின் போப்போ கேட்டபெல் எரிமலையின் உட்புற மேக்மா இயக்கத்தை அறிய 3D படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. Report and indices current affairs. Which city was ranked as the best city for women in 2025? 2025 இந்தியாவின் பெண்களுக்கான சிறந்த நகரமாக தரைவரிசைப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. சமூக மற்றும் தொழில்முறை உள்ளடக்க அடிப்படையில் பெங்களூரு 53.29 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடிச்சிருக்கு. Polity and governance current affairs. Which state unveiled India's first dedicated deep tech ஸ்டார்ட் அப் பாலிசி? இந்தியாவின் முதல் பிரத்யேக டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 100 டீப் டெக் ஸ்டார்ட் அப்களை ஆதரிக்க உமாஜின் TN 2026 இக்கொள்கை வெளியிடப்பட்டது. எக்கனாமி அண்ட் ஃபைனான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வாட் ஆர் த மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆஃப் இமேஜின் TN 2026 சமிட்? இமேஜின் TN 2026 மாநாட்டின் முக்கிய தொழில்நுட்ப கவனம் எதன் மீது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. எல்காட் நடத்தும் இம்மாநாடு முன்னணி தொழில்நுட்பங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ ட்ரோன் ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை இந்தியன் ஆர்மி? இந்திய ராணுவத்தால் உருவாக்கப்பட்ட புதிய ட்ரோன் படையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவ் ட்ரோன் ஃபோர்ஸ். கண்காணிப்பு மற்றும் தாக்குதலுக்காக 1,00,000 வீரர்கள் கொண்ட ட்ரோன் படை உருவாக்கப்பட்டிருக்கு. Schemes and report current affairs. Which ABEDA initiative supports Agri-Tech Startup for Export Enablement? அபேடா தொடங்கப்பட்ட எந்த திட்டம் அக்ரி டெக் ஸ்டார்ட் அப்களுக்கு உதவுகிறது அப்படின்னு பாரதி இனிஷியேட்டிவ். பாரதி திட்டம் விவசாய ஏற்றுமதியை 30 பில்லியனாக உயர்த்த அக்ரி டெக் ஸ்டார்ட் அப்களை இத்திட்டம் உதவுகிறது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். விச் நாசா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டடிடு த ஒயிட் டிராஃப் சிஸ்டம் எக்ஸ் ஹைட்ரே நட்சத்திர அமைப்பை ஆய்வு செய்ய நாசா பயன்படுத்திய கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IXPA, அதாவது இமேஜிங் எக்ஸ்ரே போலரிமெட்ரி எக்ஸ்ப்ளோரர். இமேஜிங் எக்ஸ்ரே போலரிமெட்ரி எக்ஸ்ப்ளோரர் மூலம் இந்த நட்சத்திர அமைப்பின் எக்ஸ்ரேக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. Science and technology current affairs. What is the name of the effect where hot water freezes faster than cold water? குளிர்ந்த நீரை விட சுடுநீர் வேகமாக உறைந்து விடும் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெம்பா விளைவு. சுடுநீர் வேகமாக உறைவதை JNCASR ஆராய்ச்சியாளர்கள் கம்ப்யூட்டர் மூலம் உறுதி செய்தனர். Environment current affairs. Which bird species in Bolivia was recently confirmed as distinct? பொலிவியாவில் சமீபத்தில் தனித்துவமான இனமான உறுதி செய்யப்பட்ட பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனி கிரீன்லெட். 60 ஆண்டுகளாக தவறாக
வகைப்படுத்தப்பட்ட இப்பறவை தற்போது தனி இனமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. Environment current affairs. How is the Arctic warming according to 2025 Arctic report card? ஆர்க்டிக் அறிக்கை அட்டை 2025 படி ஆர்க்டிக் பகுதி எவ்வாறு வெப்பமடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் ரெஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ், மற்ற இடங்களை விட வேகமாக. கடந்த 10 ஆண்டுகள் ஆர்க்டிக் பகுதியில் மிக வெப்பமாக தசாப்தமாக பதிவாகியுள்ளது. Simpson report current affairs. Which organization suggested 100% tax exemption for affordable housing? மலிவு விலை வீடுகளுக்கு 100% வரி விலக்கு அளிக்க பரிந்துரைத்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். மலிவு விலை வீடுகளுக்கு 100% வரி விலக்கு மற்றும் கடன் வரம்பை உயர்த்த நிதி ஆயோக் வந்து பரிந்துரைத்துள்ளது. Polity and governance current affairs. Which state launched the International Spice Routes Heritage Network? சர்வதேச நறுமணப் பொருட்கள் பாதை பாரம்பரிய வலையமைப்பை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. வரலாற்று சிறப்புமிக்க 33 நறுமணப் பொருட்கள் வர்த்தக பாதைகளை மீட்டெடுக்க இது தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ கேரளா பத்தி இன்னொரு ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து மலையாள மொழியை வந்து ஒரு பாடத்திட்டமும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு மசோதா வந்து அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கர்நாடகாவில இருந்து கொஞ்சம் எதிர்ப்பு வர மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. Polity and governance current affairs. Which state is approved as the sole capital of Andhra Pradesh? ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் வந்து அமராவதி. ஜூன் 2, 2024 முதல் அமராவதி ஆந்திராவின் அதிகாரப்பூர்வ தலைநகரமாக செயல்படுகிறது. Awards and appointment current affairs. Who is the longest serving chief minister of Karnataka as of Jan 2026? கர்நாடகாவின் நீண்ட காலம் பணியாற்றிய முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தராமையா. டி தேவராஜ் அஸ்வினின் சாதனை வந்து முறியடித்து 16 பட்ஜெட்களை தாக்கல் செய்த சாதனை வந்து படைச்சிருக்காரு. Environment current affairs. Who was the ecologist that chaired the Western Ghats expert panel? மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவராக இருந்த சூழலியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில். இவர் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு குறித்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்த புகழ்பெற்ற சூழலியாளர் ஆவார். Miscellaneous current affairs. At which site near தட்சசீலா were Kushan coins discovered? தட்சசீலத்திற்கு அருகில் உள்ள எந்த இடத்தில் குஷான நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிர் மவுண்ட். இங்கு 2ஆம் நூற்றாண்டு குஷான நாணயங்கள் மற்றும் பழமையான அலங்கார கற்கள் வந்து கிடைத்திருக்கு. Environment current affairs. Which year is declared as the International Year for Rangelands and Pastoralists? சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பாளர்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026. பாஸ்ட்ரோலிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹிஸ்டரியில வந்து வேதிக் சிவிலைசேஷன்ல வந்து ஆரியர்கள், அதாவது ஆரியாஸை வந்து பாஸ்ட்ரோலிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மாடு மேய்ப்பவர்களாக இருந்திருப்பாங்க ஏர்லி வேதிக் பீரியட்ல. புல்வெளிகள் மற்றும் கார்பன் சேமிப்பின் முக்கியத்துவத்திற்காக 2026 ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இவ்வளோதான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மறக்காம கேடி எக்ஸாம் நோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.